அஸ்ஸலாமலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பொட்டி படுக்கையோட கிளம்பிட்டோம்னா, தம்ப்நெயில் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் லிவாக்கு தான் போகிறோம். நானும் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பட் என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் வரல, வெளியில் ஒரு வேலையாக போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா லக்கேஜும் இறக்கிட்டு கீழே போயாச்சு. நாங்கள் மட்டும் தனியாக போல, எங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபேமிலி வராங்க. எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான். ஸோ ஒரு 5 கார் பார்த்தீங்கன்னா சேர்ந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பேங்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு சாய் பிரேக் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ வீட்லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாயெல்லாம் ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் காரில் உட்காந்துருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடித்து என்னோட அண்ணன் காருக்கு வந்துட்டேன். அங்கே கொஞ்சம் கதை பேசலான்னு. நாங்கள் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லிவா சைன் போர்டெலாம் பார்த்தாச்சு. அங்கங்கே போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே லிவா 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 தான். போகிற கார்ல எல்லாமும் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லிவா ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருக்கும். யூஏயில் இருக்கோன்னு தான் பேர். ஆனால் இந்த மாதிரி டெசர்ட்டை பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே டெசர்ட் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் டெசர்ட் தான். அதுவும் அந்த சாண்டெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு பியூராக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த காற்றுல அந்த மண்ணெல்லாம் அழகாக வரி வரியாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மண்ணில் போயிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் ரிட்டன் வரும்போது விளாட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கலை. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து லேட் ஆகிட்டுருக்கு. நாங்கள் போயிட்டு லிவா ரீச் ஆகணும். இங்கே யூஏயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ஹவர்ஸ் தான் வந்து ட்ராவலே பண்ணியிருப்போம். இந்த அபுதாபிக்கு மிஞ்சி போனால் அபுதாபி போவோம் லாங் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து இந்த லிவாக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராவலு. கிட்டத்தட்ட வந்து 5 ஹவர்ஸ் ஆகிடுது. அதுலேயும் நம்ம நடுவில் பிரேக் எடுத்து வேற போவோம். நாங்கள் ஆனால் இந்த தடவை அதிகமாக பிரேக்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு தடவை தான் இறங்கணும். ஒரு வழியாக லிவாக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே பக்கத்தில் நெருங்க தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு, ஒரே கொச்சன்னு இருக்குது அந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு. லிவான்றது ஜஸ்ட் ஒரு சுற்றி பார்க்குற பிளேஸ் மாதிரி கிடையாது. அது ஒரு தனி ஊர் மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஏரியாவை வளைச்சு போட்டு வச்சுருப்பாங்க. டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேலாம் பண்ணல. வந்துட்டு நைட்டு வந்து கிளம்பி போவே ஒரு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த தடவை வந்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டு போகலான்னு டென்ட்லாம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து டென்ட் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற டென்ட்லலாம் ஸ்டே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கிட்டோம். இது நம்ம முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணணும். லிவாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பே இருக்குது. அதில் போயிட்டு நம்ம வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். 2 டேஸ்க்கு தான் வந்து ரிசர்வ் பண்ண முடியும். 1 டேக்கு ரிசர்வ் பண்ண முடியாது. 2 டேஸ்க்கே பார்த்தீங்கன்னா 300 dirhams வந்து வாங்கிக்குவாங்க. அந்த டென்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணாலும் தங்கலாம். அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குது. 10 பேர் கூட தங்கலாம், 15 பேர் கூட தங்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் வந்து தங்கணும்னு வந்து போட்டிருப்பாங்க. நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம டென்ட்டில் சேர்க்கறதுக்காகவே கார்லாம் வச்சுருக்காங்க. அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நாங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களோட டென்ட்டில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு இருந்தோம். மொதல் வேலையாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடணும், அதுதான் ஃபஸ்ட்டு மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. ஸோ செம்ம பசி. எல்லாருமே வீட்லேருந்தே வந்து சாப்பாடுலாம் வந்து கட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு போனோடனே டென்ட்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டென்ட் கிட்ட வந்து எடுத்துருந்தோம். டென்ட்லாம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோடனே பாயை மட்டும் விரிச்சு சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா புளி சாதம், மட்டன் சுக்கா அந்த மாதிரி செம்மையாக எடுத்து வந்திருந்தாங்க. அதனால பசிக்கு சூப்பராக இருந்துச்சு. போன தடவை நாங்கள் டென்ட்லாம் இல்லாதனால சாப்பிட்றதுக்குனே ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உடனேவே அங்கே உள்ள ஷோஸ்லாம் வந்து பார்க்க போயிட்டோம். பட் இங்கே டென்ட்டுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி அவங்கவுங்க டென்ட்டை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து டைம் போயிட்டு இருந்துச்சு. இங்கே என் அக்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டென்ட்டில் பால் காய்ச்சாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோடனே பால் பொங்கிருச்சு. ஆனால் அது எதாச்சியாக தான் நடந்துச்சு. ஆனால் அவங்க வந்து பால் காய்ச்சிருக்கோம் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பொங்கிருச்சு. வாஷ்ரூம் கவலையும் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூம் இருந்துச்சு. அதுவும் நிறையாவே இருந்துச்சு. க்ளீனாகவும் இருந்துச்சு. அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேலே டென்ட் எடுத்தால் மேலே வாஷ்ரூம் கிடையாது. அதனால நாங்கள் வந்து கீழே தான் எடுத்துருந்தோம். பட் மேலே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். சாயை குடிச்சிட்டு தான் கிளம்புவோன்னு சொல்லிட்டு சாய் ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கார் வந்து லேட்டாக அப்போ தான் வந்து ரீச் ஆனாங்க. என்ன வேர்க்குதா? வந்துட்டு இருக்கான். யாரு? மைனா?
ஒரு வழியாக 5 மணிக்கு மேலே கிளம்பிட்டோம். ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே போய் பார்க்கணும். நம்ம அங்கே தான் போகிறோம். பார்த்தீங்களா அந்த மலை மேலே எப்படி கார்லாம் எப்படி நிற்கிதுன்னு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போகிறோம். ரன்னிங் ரேஸ்க்கு போகிற மாதிரியே எல்லா காரும் லைனாக நிற்கிது. 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மொரிப் டியூன்ஸில் இந்த கார் டியூன் பேஷிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாக இங்கே அவ்வளோ வந்து குமியுது. இதை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. எப்படி தான் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஸ்பீடாக அதில் போகிறாங்களோ. இந்த பிளேஸ்லேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் நின்று பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நின்றுச்சுன்னா இந்த மாதிரி தான் கயிறு கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் லிவாக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் லிவா வந்தப்போ என்னோட மம்மி டாடிலாம் இல்லை, அவங்க ஊரில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே கொண்டு வந்து காமிச்சா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக நாங்கள் இந்த வருஷம் வந்தது. அதுக்கேற்ற மாதிரியே எங்கள் அம்மாவே பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் சலிக்காமல் நின்று பார்க்குறாங்க. அவ்வளோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வின்டர் சீசன் ஃபுல்லாலாம் இருக்காது. ஜஸ்ட் 23 டேஸ் மட்டும்தான் டிசம்பர் மந்தில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 3rd or 4th வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a 24 ஹவர்ஸும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன், 24 ஹவர்ஸும் நைட்டு தூங்கவே விடலை. எப்போ ஏஞ்சி பார்த்தாலும் இந்த கார் போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா க்ரௌடை? அங்கங்கே போலீஸும் அப்பப்போ வந்து எங்களெல்லாம் வந்து பேக் போக சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லோரும் போகிற மாதிரி போயிட்டு போலீஸ் போனோடனே டக்குன்னு எல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுவாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃபோனை தூக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு அந்த கார் போகிறத வீடியோ எடுக்கிறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக எல்லாம் காத்துட்ருக்காங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாமும் வந்து நிற்பாங்க பெரிய பெரிய கேமராலாம் வச்சுக்கிட்டு. ஜஸ்ட் இந்த பிளேஸை பாருங்கள், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. இது ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லை, லிவா ஃபெஸ்டிவல் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிடுச்சு. பட் நாங்கள் இந்த பிளேஸை விட்டு நவுரில். சரி நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 8:30 மணிக்கு தான் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் சரி வேறு பிளேஸ்க்கு போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை தூரமாக போகல, பக்கத்துலேயே நின்று அழகாக பார்த்தோம்.
முடிச்ச கையோடவே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதையும் அப்படி நின்று பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அழகா உட்காந்து பார்க்குற மாதிரி மஜ்லிஸ் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இங்கே ஏன்டா ஒரு மாதிரி ஃபுல்லாக உட்கார செட்டப் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் தெரியுது இங்கே அழகா உட்காந்துக்கிட்டே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ட்ரோன் ஷோலாம் பார்க்கறதுக்காக அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அரபிஸ் தான் இருந்தாங்க. ஒரு நாளைக்கும் ஒரு ஷோ மாதிரி நிறையா வந்து இருக்குது. அதை நம்ம நெட்டில் செக் பண்ணால் நமக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் ட்ரிஃப்டிங்லாம் வந்து இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ண ட்ரிஃப்டிங்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ட்ரிஃப்டிங்லாம் பார்த்தோம், செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவையும் எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். கடைசியில் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாரையும் இங்கே நிற்க சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா கார் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். அதே சமயம் அங்கே ட்ரோன் ஷோவும் போயிட்டு இருந்ததுனால அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு உட்கார பிளேஸ் இருந்துச்சு. அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து டிராஃபிக்காக இருக்குது. நம்ம கார்லாம் எடுத்துகிட்டு வரன்னு போனாங்கன்னா அவ்வளோ நேரம் ஆகுது ரிட்டர்ன் வரத்துக்கே. அவ்வளோ டிராஃபிக்கையும் கடந்து அதுவும் போலீஸ்லாம் அங்கங்கே வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதை வியூவை பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக லிவா தான். நைட்டில் தான் இதோட ரியல் பியூட்டியே தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ லைட்ஸ், அவ்வளோ கார்ஸ். இன்றைக்கி கார் ட்ரிஃப்டிங்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியில் அங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளேல கார் ட்ரிஃப்டிங் தான் போயிட்டுருக்கு. அங்கே லைவாக போயிட்டுருக்கிறது தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு போகலான்னு பார்த்தோம். இந்த லிவா மெயினாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை விட பாய்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் கார்னால் அவ்வளோ உயிராக இருக்கும். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் சவுண்டு தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி முடிச்சு டயர்டான பிறகு டென்ட்டுக்கே வந்துட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் அப்புறம் மதியம் உள்ள ரைஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். என்னோட பாபி சாச்சி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுட்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நைட் ஆனாச்சும் எங்களுக்கு குளிர்லாம் தெரியும் அப்படின்ட்டு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே வந்து அவ்வளோவா குளிரே தெரியல. அந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. யாருக்குமே ஜர்க்கின் போடணும், ஜாக்கெட் போடணும் அப்படிலாம் தோணவே இல்லை. கிட்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியில் போனால் நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. டென்ட்டுக்குள்ளே தான் கூலிங் தெரியல. மேலெலாம் டென்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னேன். ஏன்னா அது கொஞ்சம் ஏறி போகணும். பட் தனியாக ஏறி போக கஷ்டமாக இருந்துச்சு. அதனால வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி போயிட்டேன் மேலே எப்படியோ. இரவும் அல்லாது பகலும் அல்லாது பொழுதுகளும் இவங்க இன்னும் நிறுத்தின பாடல. மணி இப்போ என்ன தெரியுமா? இன்னமும் இவங்க நிறுத்தல. மேலேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாமே தெரியுது. அழகா மேலே டென்ட் எடுத்துருந்துருக்கலாம் போல. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் வாஷ்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டு ஏறி வந்த மாதிரி தான் அப்புறம் ஏறிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கணும். ஸோ அதை யோசிக்கக்குள்ள கீழே எடுத்ததே நல்லதுன்னு தான் தோணுது. இங்கேருந்து பார்க்க மொத்த லிவாவுமே தெரியுது. இது மொத்த பிளேஸுமே பார்த்தீங்கன்னா லிவா ஃபெஸ்டிவலுக்குள்ளது தான். பசங்களாம் ஃபுல்லாக வந்து மண்ணில் தான் விளையாட்டு. கொஞ்சம் கூட கண்ட்ரோலே கிடையாது. நாங்களும் விட்டுட்டோம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? சுற்றியும் மண்ணு தான் இருக்குது. ஸோ அவங்களாம் நல்லா வரவே இல்லை டென்ட்டுக்குள்ளே. ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியிலே தான் மண்ணில் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. மேலே உள்ளவங்களாம் நல்லா அழகாக டென்ட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு பார்பிக்யூ செஞ்சுட்டு சாப்பிட்றது கொள்றதுலாம் எல்லாம் வெளியிலே உட்காந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. எல்லாரும் டென்ட்டுக்குள்ளே உட்காந்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் இவங்க மட்டும் நல்லா ஜாலியாக வெளியில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீ. ஏன்னா ஈவினிங் டீ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ குடித்தாலே மறுபடியும் குடிப்போம். இதில் வந்து டீ வேறு குடிக்கல ஈவினிங். ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு டீ குடிச்சிட்டு தான் வந்து படுத்தோம்.
படுத்தப்பே மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:30 இருக்கும். பட் இப்போ 1:30க்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் டென்ட்லேருந்து வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கேயாவது 1:30 மணி மாதிரியாக இருக்குது பாருங்கள் வெளியில். கிட்ஸ் எல்லாத்தையும் படுக்க வச்சாச்சு. பசங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கார்ட்ஸ் விளாட்றதுக்காக தனியாக ஒரு டென்ட்டை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணி போல் ஏஞ்சாச்சு. குளிரவே இல்லைன்னு சொன்னது தப்பாக போச்சு. நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ குளிர். ஸ்வெட்டர் போட்டு தூங்கியும் குளிர் தாங்கலை. ஏன்னா டென்ட்டில் அங்கங்கே நிறையா ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக நிறைய குளிர் வந்துருச்சு. ஸோ நைட்டு எப்படியோ வந்து ஓட்டியாச்சு. நிம்மதியாலாம் தூங்கணும்னு சொல்ல முடியாது. முழிச்சு ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் முழிச்சு பார்த்துட்டு ஒரே கீழே படுத்தது வேற, உடம்பு வலி, பெட் இல்லாமல் படுத்தது. ஸோ குளிர் வேற இன்னொரு பக்கம். எப்படியோ தூங்கி ஏஞ்சாச்சு. ஸோ ப்ரஷ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து டீ எல்லாம் குடிச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். நான் பார்த்துருக்கேன். அவங்க டான்ஸ் சும்மா ஸ்டெப்பு கற்றுக்குறாங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனால குளிரே தெரியல சுத்தமாக. டென்ட்டுக்குள்ளே உட்காரது இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. வெளியில் வந்தால் தான் கொஞ்சம் சிலுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வெயிலும் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். இந்த காலையிலையும் பார்த்தீங்களா ஏஞ்சோனே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலையும் இப்போ நான் காமிச்சேனே அந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓயில, நைட்டு ஃபுல்லாகவும் ஓயில. தூங்கும் போது அந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வேற, வாயின்ட்டு அந்த சவுண்டும் வந்து அடங்கவே இல்லை. 5:30 மணிக்கு எழுந்துச்சு பாத்ரூமுக்கு போனாலும் பார்த்தா அந்த கார்லாம் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மேகி தான். நல்லா இந்த ஒரு மேகி கிடச்சிச்சு. இந்த மாதிரி வெளியில் போனால் சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு. ப்ளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டு. ஸோ இப்போ நம்ம பக்கத்து டென்ட்டில் போய் பார்க்கலாம் அவங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மேகி தான். ஆனால் இவங்க கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலாம் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் இருக்குது டைம். பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். கடைசியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு ஞாபகார்த்தத்துக்கு எடுத்துட்டு வந்து கிளம்பியாச்சு. வெளியில நாங்க வரப்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு. அவ்வளோ லக்கேஜ் இருந்துச்சு. இந்த ஸ்டே பண்ற மாதிரி வந்தாலே இதான் ஒரு பிரச்சனை. லக்கேஜ் நிறைய சேர்ந்துருது. பில்லோ, பிளாங்கெட், பெட்ஷீட்னு சொல்லிட்டு ஒரு சீட்டையே அதுக்காக மடக்கி வச்சுதான் வைக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் கிளம்பிட்டு வர வழியில பாத்தீங்கன்னா நான் வரப்பே சொன்னேன் இறங்கி நாங்களும் வந்து மண்ணில் விளாடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே மேலெல்லாம் ஏறி போனோம். எனக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக ஹைட்டுக்கு போகல, பாதி தூரம் மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டேன். எங்கள் டேடியும் பார்த்திங்கன்னா எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எனக்கும் மேலேயே ஹைட் போயிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மண்ணை கையால் எடுத்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பிள்ளைங்களாம் அவ்வளோ விளாண்டாங்க. ஆனால் நான் டச் கூட பண்ணி பார்க்கல. இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட ஸ்ட்ரைட்டாக ஷார்ஜாக்கு தான். நடுவில் எங்கேயாச்சும் இறங்கிட்டு லஞ்ச் மட்டும் முடிச்சுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.